kulcha and chicken maharani recipes, best lunch combo. ஆலு குல்ச்சா உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணி பண்ணுற சிம்பிளான டேஸ்டியான டிஷ். சிக்கன் மகாராணி ரிச் அண்ட் டெலிஷியஸ் டிஷ். நிறைய நட்ஸ் அண்டு க்ரீம் வச்சு பண்ணுவாங்க. பட் நான் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். ஒரு 80% ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் வந்தது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆலு குல்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml தயிர் இருந்தால் போதும். 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் சுகர், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் ஈனோ, ஒரு 1/2 sachet இருந்தால் போதும். அதை சேர்த்துட்டு ஈனோ ஆக்டிவேட் ஆகிறதுக்காக அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட எவ்வளோ தேவையோ தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தோன்னே அது மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் தடவிட்டு, மேலே காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் தடவிட்டு அதை மூடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இப்போ இதோட ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மசிச்சு எடுக்கிறதுனாலும் மசிச்சு எடுத்துக்கோங்க. இல்லை இந்த மாதிரி துருவியும் எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கரண்டியில் ஸ்பூனை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொத்தமல்லி இலை கொஞ்சம், உப்பு, இந்த உருளைக்கிழங்குக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. குல்ச்சா பண்ண ஆரம்பிக்கலாம். குல்ச்சா மேக்ஸிமம் தந்தூரில் தான் பண்ணுவாங்க. நம்ம தந்தூர் இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு 1/2 hour ஆகிடுத்து. அது மாவை எடுத்து திரும்ப நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துட்டு நம்ம வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கோமோ அதேமாரி உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு நீங்கள் குல்ச்சாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம மைதா மாவு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மசாலா வெளியில் வராது. நம்ம எவ்வளோ தேய்ச்சாலும் மசாலா வெளியில் வராது. அதனால் நீங்கள் தாராளமாக 1 இல்லை 2 ஸ்பூன் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு நீங்கள் இந்த மாதிரி குல்ச்சா பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ப்ரெஷ்ஷால் கொஞ்சமாக தண்ணி தொட்டு குல்ச்சா மேலே எல்லா சைடும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. தண்ணி எல்லா சைடும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா வீட்டில் கருஞ்சீரகம் இருந்ததுன்னா கருஞ்சீரகம், அப்படி இல்லைன்னா கருப்பு எள் இருக்கு இல்லையா, அந்த எள் அதை மேலே தூவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு இப்போ காமிச்சிருக்கோம் இல்லையா, இதேமாரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த குல்ச்சாவை திருப்பிட்டு இன்னொரு சைட்லேயும் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ குல்ச்சா ஒரு பேனில் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ அடுப்பில் வச்சு சூடு பண்ண ஆரம்பிக்கலாம். குல்ச்சா இதேமாரி கொஞ்சம் மேலே உப்பி வரும் இல்லையா, இந்த டயத்தில் பேனை திருப்பிட்டு நெருப்பில் நல்லா வாட்டி எடுங்க. நல்லா எல்லா பக்கமும் தீ படுற மாதிரி வாட்டி எடுக்கணும். நான் கொஞ்சம் பெரிய பர்னருக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி வாட்டி எடுத்திங்கனாக்கா இப்போ பார்த்தீங்களா, இதுமாரி எல்லா சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. குல்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நிறைய பட்டர் இல்லை கீ அப்ளை பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியான குல்ச்சா ரெடி ஆகிடுச்சு.
இப்போது நார்மலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் மெத்தடில் குல்ச்சா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பேனில் போட்டு எண்ணெய் விட்டு 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்திங்கனாலும் சேம் டேஸ்ட்டு அந்த தந்தூர் ஸ்டைலில் எப்படி பண்ணமோ அதில் உள்ள சேம் டேஸ்ட்டு இதுலேயும் வரும். அதேமாரி மேலே கீயோ இல்லை பட்டரோ அப்ளை பண்ணி சர்வ் பண்ணலாம். வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சிக்கன் மகாராணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது கூட 1 கப் தயிர், 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதுக்கு வேண்டிய மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 6 இல்லை 7 சிகப்பு மிளகாய், கொஞ்சம் பட்டை, கிராம்பு, 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், இல்லை 2 ஸ்பூன் தனியா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் எண்ணெய் விட்டு கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் கீ சேர்த்து லைட்டாக சூடு வந்தோடனே 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகிட்டுனா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மேலே தெரிக்கும். ஸோ லைட்டாக சூடாக இருக்கும்போதே போட்டுக்கோங்க. இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா சிக்கன், அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம எங்கேயுமே தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது. சிக்கனில் உள்ள தண்ணி ப்ளஸ் அந்த தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதிலே தான் இது வேகணும். மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் 2 பெரிய வெங்காயமும் அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு 2ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பாதாம், பிஸ்தா எதுவாக இருந்தாலும் போட்டுக்கலாம். எவ்வளோ நட்ஸ் போடுறோமோ அவ்வளோ ரிச்சாக இருக்கும் அந்த டிஷ்ஷு. இது கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடிட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சம் கசூரி மேத்தியும் கரம் மசாலாவும் தூவி விட்டுட்டு சிக்கனை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்பவே சாஃப்டான ஆலு குல்ச்சா அண்டு க்ரீமி டெலிஷியஸ் சிக்கன் மகாராணி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.